सत्यानंद चिंत सक्ते कपक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्ग अधिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे अज्ञाननिरतिरुपैति अविशेषं भक्ति परावजिति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरति दुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यभृच्छ्रचितं प्रणमामि गीतं गौरां सुखः सत्कुमुद प्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त श्रीकृष्ण चैतन्य सुधा निधर्मे मनोति तिष्ठन् स्वरतिं करोतु प्राचीनवाच सुविचार्य सोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमध्वं शरणागतस्य स्वधर्मज्ञान वैराग्य साध्य भक्त्यवगोचरः नारायण परब्रह्म गीता शास्त्रे समेरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योग लक्ष्ये संस्कृते आत्मानुभूति सिद्ध्यर्थे पूर्वषड्केन चोदिते असक्त्या लोक रक्षायै गुणे सारोप्य कर्तृतां सर्वेश्वरेव निस्योक्ता तृतीये कर्म कार्यताः ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயத்துல இந்த மாதிரி டிராவலிங் போகும்போது கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்துல வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், யாமனாச்சாரியார் கொடுத்த முதல் பகவத்கீதைக்கான வியாக்கியானம், வைஷ்ணவபரமான வியாக்கியானம் அப்படிங்கிறது ஆளவந்தார் கொடுத்த யமுனாச்சாரியர் கொடுத்த கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ட்டு. நம்ம சம்மரி ஸ்டடின்னு படிக்கிறோம் இல்லையா, பகவத்கீதை 18 days சம்மரி ஸ்டடி. ஸோ அதை ஏற்கனவே வந்து யமுனாச்சாரியார் பண்ணியிருக்காரு. அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தினால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கிறார். ஸோ அதுல நாம பகவத்கீதையினுடைய மொத்த பகவத்கீதையினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதே போல பகவத்கீதையில இருக்கக்கூடிய முதல் 6 அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். முதல் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். போன முறை நம்ம பேசிட்டு இருக்கும்போது 2ஆம் அத்தியாயத்தினுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தோம். ஸோ அதை நான் மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன். ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு 3ஆம் அத்தியாயத்தினுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, where is that? Not here. One second. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதுல பகவத்கீதையினுடைய சாரமாக அவர் சொன்ன விஷயம் ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தி அவகோச்சரக நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு சொன்னார். அதாவது தனக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்தை ஞானத்தோடு நாம் நம்முடைய கடமையை செய்யும் பொழுது அதனால வைராகியம் ஏற்பட்டு அந்த வைராகியத்தினால ஒருவனுக்கு பக்தி ஏற்பட்டு அந்த பக்தியினால மட்டுமே பரபிரம்மனாகிய நாராயணனை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயமானது பகவத்கீதையுடைய மொத்த சாரமா சொல்லப்பட்டு, அதன் பிறகு முதல் 6 அத்தியாயத்தினுடைய சாரமாக ஞான கர்மாத்மிகே நிஷ்டே யோக லட்சிய சம்ஸ்கிருதே ஆத்மானுபூதி சித்தர்த்து பூர்வ ஷட்கேன சோதித்தே அப்படின்ற மாதிரி முதல் 6 அத்தியாயத்தினால ஒருவன் ஆத்மாவை எப்படி உணர்வது அப்படிங்கிற விஷயமானது முதல் 6 அத்தியாயத்துல பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது முதல் அத்தியாயத்தினுடைய விஷயமாக என்ன சொன்னார் அப்படின்னா அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்மதியா குலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுடைய 3 கவலை போக்குவதற்காக இந்த பகவத்கீதை பேசப்பட்டது. அர்ஜுனுடைய 3 கவலைகள் என்னது? தவறான இடத்துல வச்ச ஸ்நேகம், தவறான இடத்துல வச்ச பற்றுதல், அதே போல தர்மத்தை அதர்மத்தை தர்மமாக கருதிய குழப்பம். இப்படியாக பற்றுதல், அறியாமை, குழப்பம், இந்த 3 காரணங்கள் தான் அர்ஜுனுடைய பிரச்சனைக்கு மிக முக்கியமான ஹேதுவா இருந்தது. அந்த 3 பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பகவத்கீதையானது பேசப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொன்னார். அதுக்கப்புறம் 2ஆம் அத்தியாயம் போனோம். 2ஆம் அத்தியாயத்தோட சாரமா என்ன பேசப்பட்டது அப்படின்னா நித்திய ஆத்ம அசங்க கர்மேவ கோச்சரக சாங்கிய யோக தீஹி த்விதீய சதிதி லட்ச புரோக்தக தன்மோக சாந்தையே. 2ஆம் அத்தியாயத்துல அவனுடைய மோகத்தை போக்குவதற்காக கிருஷ்ணன் இந்த 2ஆம் அத்தியாயத்தை பேசுறார். என்ன மோகம் அப்படின்னா
முதல் அத்தியாயத்தை பேசியிருக்கோம். அவனுக்கு 3 விதமான மோகம் இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கோம். சரி, என்னெல்லாம் பேசினா 2ஆம் அத்தியாயத்துல? நித்தியாத்ம, ஆத்மாவுடைய நித்தியத்துவம். ஆத்மா எப்படி நித்தியமானது, அதே போல சரீரம் எப்படி அனித்தியமானது, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஏன் ஆத்மா நித்தியமானதா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசினார். அதான் சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்றோம். சோ நித்தியாத்ம அசங்க கர்மேவ கோச்சரக. சரி, ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், உடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆத்மாவை எப்படி உணர்வது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, அந்த ஆத்மாவை உணர்வதற்கு எதிரியா இருக்கிறது நம்முடைய கர்மபந்தம் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணரே சொன்னார். அந்த கர்மபந்தம் விலகினா மட்டும்தான் நாம் ஆத்மாவை உணர முடியும், நாம் ஆத்மா அப்படிங்கிறதே உணர முடியும். அதனால சொல்லாரு, ஆஹ் நித்யாத்ம அசங்க கர்மேவ கோச்சரக அப்படின்னு சொல்லி சொல்ற. அசங்க கர்ம அப்படின்னா நிஷ்காம கர்மயோகம். அப்படிங்கிற நிஷ்காம கர்மயோகத்தினால மட்டும்தான் ஒருவன் ஆத்மாவை உணர முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். சரி, அந்த ஆத்மாவை உணர்ந்த பிறகு அவன் எப்படி இருப்பான்? ஸ்திததி லக்ஷ்யாக, சித பிரக்ஞன் சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த சித பிரக்ஞன், அந்த ஆத்மாவை உணர்ந்தவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயமானது நமக்கு பேசப்பட்டது. இப்படியாக இந்த 2ஆம் அத்தியாயத்துல இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். 3ஆம் அத்தியாயம் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்ன சொல்றாரு? அசக்தியா லோக ரக்ஷாயை குணேசாரோப்பிய கர்த்ததாம் சர்வேஸ்வரேவா நிஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா அப்படின்னு சொல்லி சொல்றார். அசக்தியா அப்படின்னு சொல்லி சொல்றார். அசக்தியா அப்படின்னா பற்றில்லாமல் உன்னுடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பற்றில்லாம எப்படி கடமையை செய்யறது? பற்றில்லாம கடமை செய்யறது அப்படின்னா என்னது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஓகே, இப்படியாக 3ஆம் அத்தியாயத்துல முதல் விஷயம் பேசுறாரு, அசக்தியா லோக ரக்ஷாயை அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, 3ஆம் அத்தியாயத்தினுடைய தலைப்பு நமக்கு தெரியும். 3ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கர்மயோகம் அப்படிங்கிற விஷயமானது 3ஆம் அத்தியாயத்தினுடைய தலைப்பா சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகம் கர்மயோகம் சொல்றவன் கர்மயோகம் அப்படின்னா என்னது அப்படின்னு தான் நமக்கு கொஸ்டின். கர்மயோகம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் இதான் புத்தி யோகம் அப்படின்னு சொல்றது உண்டு. புத்தி யோகம் அப்படின்னு கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயத்துல அடிக்கடி சொல்லுவார். புத்தி யோகம் அப்படின்னா என்னது அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய கர்மத்தையே புத்தியோட செய்யறதுக்கு பேர் தான் கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம், இல்லைன்னா புத்தி யோகம் சொல்லி சொல்றோம். வெறும் கடமையை செய்யறதுக்கு பேர் கர்மயோகம் கிடையாது. அந்த கடமையை நாம் ஞானத்தோடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சோ ஞான யோகம் வேற, புத்தி யோகம் வேற. ஞான யோகம் அப்படின்னா அவங்க வெறும் ஞானத்தை மட்டும் வளர்த்துப்பாங்க, எல்லா விதமான செயல்பாடுகளையும் நிறுத்திட்டு வெறும் ஞானத்தை மட்டும் வளர்த்துப்பாங்க. ஆனா கர்மயோகம் அப்படிங்கிறது, நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது நமக்கு புத்தியோட செய்ய வேண்டியது. என்ன மாதிரி புத்தி வேணும் அப்படின்றதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன்னுடைய கடமை செய்யும் பொழுது அவனுக்கு 3 விதமான புத்தி தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நாம் இந்த உலகத்துல பந்தப்படுவதற்கான காரணமே நாம் ஆத்மா அப்படிங்கிற நிலையை மறந்ததுதான் இல்லையா? ஆத்மா பந்தம் அப்படின்னா என்னது? நான் ஆத்மான்றதை மறந்துட்டு உடல் அப்படின்ற ஞாபகத்துல இருக்கேன். அப்ப மோட்சம் அப்படின்னா என்னது? நான் ஆத்மா அப்படிங்கறத உணர்றதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, ஆத்மாவை உணர்றது அப்படின்னா என்னது? ஆத்மாவுடைய உண்மையான சொரூபத்துக்கு, உண்மையான ஞானத்திற்கு வர்றது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர், அவர் மறந்து போயிட்டார். அவர் வந்து ஏதோ கோமாலேயோ ஏதோ போய் விழுந்ததுனால தான் கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற விஷயத்தை அவரு மறந்து போயிடுறார். அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதை விட்டுட்டு ஏதோ வேற காரியத்தில் ஈடுபட்டு இருக்கார். அப்ப அவர் என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா, தன்னுடைய சுய ஞாபகத்துக்கு அவரை வர வைக்கணும். அந்த ஞாபகத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அவருக்கு இருக்கக்கூடிய புதிய அடையாளங்களை மறக்க வைக்கணும். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய அடையாளத்தை மறுபடியும் அவருக்கு கொண்டு வரணும். சோ இதுதான் வந்து கிருஷ்ணரும் பகவத்கீதையில பண்றாரு. Call them.
அப்ப அவர் சொல்றாரு இந்த மூன்றாம் அத்தியாயத்துல நாம் எப்படிப்பட்ட புத்தியோட நம்முடைய கர்மத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். 3 விதமான புத்தி என்னது? நாம் நம்முடைய கடமையை செய்யும் பொழுது இது என்னுடைய வேலை, இத நான் செய்யறேன், இது எனக்காக செய்யறேன் அப்படின்ற இந்த 3 விதமான காரணங்களே நம்மளை வந்து பந்தப்படுத்துது. இதற்கு ஆதிசங்கரர் வந்து ரொம்ப அழகான ஒரு திருஷ்டாந்த எடுத்து காட்டுறார் நம்மளுக்கு. ஒருத்தர் வந்து இப்ப சென்னைக்கு போறாரு, சென்னைக்கு போகணும் முடிவு பண்ணிட்டார். அவர் என்ன பண்றாருன்னா நைட்டு போய் பஸ்ல ஏற போறார். நாம் கேட்கிறோம், எங்க சார் போறீங்க அப்படின்னு கேட்கிறோம். நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டிரைவரும் போய் பஸ்ல ஏறுறாரு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கிறேன். நான் வந்து என்னுடைய டியூட்டிக்கு போறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ரெண்டு பேருமே. இப்ப சென்னைக்கு போற பேசஞ்சர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அவரு போய் வண்டியில ஏறி உட்காருவாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தூங்க தான் போறாரு இல்லையா? அவர் எதுவும் பேச மாட்டாரு, தூங்க தான் போறாரு. ஆனா அவர் சொல்றாரு, நான் சென்னைக்கு போறேன்னு சொல்லி சொல்றாரு. இதுவே டிரைவர் இருக்காரு இல்லையா? அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? நைட் ஃபுல்லா முழிச்சிட்டு இருப்பாரு. கியரை சேஞ்ச் பண்ணுவாரு, கிளட்சை மிதிப்பாரு, பிரேக்கை மிதிப்பாரு, ஸ்டேரிங்க திருப்புவாரு. எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, நான் என்னோட டியூட்டியை பண்ண போறேன்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு போய் தூங்க தான் போறாரு, ஆனா அவர் சொல்றாரு நான் தான் சென்னைக்கு போறேன்னு சொல்லி சொல்றாரு. இன்னொருத்தர் உண்மையாலுமே அவர் தான் எல்லா வேலையும் பண்றாரு, ஆனா அவர் சொல்றாரு நான் என்னோட டியூட்டிக்கு போறேன்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன வித்தியாசம் புரியுது அப்படின்னா, ஒருவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாலுமே அவர் தன்னுடைய கடமையை செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறார், அவ்வளவுதான். இதுவே ஒருத்தர் ஒண்ணுமே செய்யாம இருக்காரு, ஆனா நான் தான் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா? சோ இந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் என்ன பண்ணும், இந்த 3 தவறான எண்ணங்கள்ல இருந்து வெளியில வரணும். இதுதான் கர்மபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னது? என்னுடையது, நான், எனக்காக அப்படின்ற இந்த 3 விஷயங்கள்ல இருந்து ஒருவன் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 3 விஷயங்கள்ல இருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னா அதுதான் மோட்சம் சொல்லி சொல்றோம். மோட்சம்னா என்னது? நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த 3ல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன சொல்ற? முதல்ல அசக்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அசக்தியா அப்படின்னா பற்றில்லாமல் செய்யக்கூடிய கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேதுர்போர் மாதே சங்கோஸ்து கர்மணி அப்படின்ற ஸ்லோகத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. கர்மத்தை செய், உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம கடமையை செய்யறோம், ஆனா பலனை எதிர்பார்க்காம எப்படி கடமையை செய்யறது? ஒரு வேலை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு நமக்கு கூலி அப்படிங்கிறது வந்தாகணும். நமக்கு சம்பளம் அப்படிங்கிறது வந்தாகணும். சம்பளமே இல்லாம நான் வெறும் கடமையை மட்டும் பண்ணும், ஆனா வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கடமையை பண்ணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லாத விஷயம். சோ அதான் வந்து சொல்றாரு, நாம் நம்முடைய கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாது. அப்படின்னா என்ன அப்படின்னா தாழ்ந்த பலன்களை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். தாழ்ந்த பலன்கள்லாம் என்னது? நான் இந்த உலகத்துல சொர்க்கத்தை அனுபவிக்கணும், இல்ல இந்த உலகத்துல புலன்களை அனுபவிக்கணும் அப்படின்ற தாழ்ந்த பலனுக்காக உன்னுடைய கடமையை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய கடமையை மட்டும் பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு வர வேண்டிய உயர்ந்த பலன்கள் உன்னை வந்து சேரும் அப்படிங்கறதா விஷயம். சோ கிருஷ்ணர் இதுதான் சொல்றாரு, நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உன்னுடைய கடமையை செஞ்சுட்டே இரு, அதற்கு உண்டான பலன் பகவானா பார்த்து உனக்கு கண்டிப்பா கொடுப்பாரே தவிர நீ என்ன பண்ணாத, தாழ்ந்த விஷயத்துக்கான பலனை எதிர்பார்த்துட்டு இருக்காத, அது உன்னுடைய பந்தப்படுத்தும் அப்படின்ற விஷயத்த சொல்றார். இது நம்ம இன்னொரு விதமாவும் பார்க்கலாம். இப்ப வீட்டுல வந்து யஜ்யம் பண்ணுவாங்க. சோ யஜ்யம் பண்ணும் பொழுது யஜ்யம் பண்ணக்கூடிய நபர்கள் ரித்விக்குகள் யஜ்யம் பண்ணுவாங்க. 4 பேர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? யஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நாள் முழுவதும் மந்திரம் சொல்லுவாங்க, நெய் சமர்ப்பணம் பண்ணுவாங்க, ஹவிஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா பலன் யாருக்கு தெரியுமா போகும்? அந்த முதலாளிக்கு தான் போகும். அந்த யஜ்யத்துல செய்யக்கூடிய தப்போ சரியோ, பாப்பமோ புண்ணியமோ, அது வந்து முதலாளிக்கு தான் போய் சேரும். என்ன சார், யஜ்யம் பண்றது என்னமோ இந்த பிராமணர்கள் தான் யஜ்யம் பண்றாங்க, ஆனா பலன் மட்டும் முதலாளிக்கு எப்படி சார் போய் சேரும் அப்படின்னா, அங்கதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த முதலாளி என்ன தெரியுமா பண்றாரு? நான் யஜ்யம் பண்றேன் அப்படின்ற எண்ணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த முதலாளி உண்மையில தூங்கிட்டு தான் இருப்பார். அவர் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டார் யஜ்யத்துல. ஆனா அவர் நினைச்சிட்டு இருப்பாரு, நான் தான் யஜ்யம் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. சோ அந்த நினைவு தான் அவருக்கு என்ன கொடுத்தது அப்படின்னா பந்தத்தை கொடுக்குது. அப்படியே அந்த ரித்விக்குகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க? யஜ்யம் பண்ணும் பொழுது நான் என்னுடைய கடமையை தான் பண்றேன்னு சொல்லி நினைச்சு பண்றாங்க. அவங்களுக்கு அதனால பாப புண்ணியம் அப்படிங்கறது பாதிப்பே வர்றது கிடையாது.
நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நாம் செய்யக்கூடிய கர்மங்கள்ல பாப புண்ணியம் வராம இருக்கணும் அப்படின்னா, நான் என்னுடைய கடமையை பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுல பாப புண்ணியம் வராது. ஆனா பலன், உயர்ந்த பலன் கண்டிப்பா வந்தே தீரும். சோ இதுதான் கிருஷ்ணர் சொல்றாரு, கர்மண்யேவாதிகாரஸ்தே அப்படின்னு சொல்றாரு. மா பலேஷு கதாச்சன அப்படின்னு அடுத்த விஷயம் சொல்றாரு. மா பலேஷு கதாச்சன அப்படின்னா, நான் எனக்காக பண்றேன் அப்படின்னு இல்லாம பகவானுக்காக பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணணும்னு சொல்றாரு. என்ன காரணம்? நமக்காக பண்ணா என்ன வரும், பகவானுக்காக பண்ணா என்ன வரும்? நமக்காக செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா எந்த ஒரு காரியமே ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். இப்ப நமக்காக நாம் சமைக்கிறோம் அப்படின்னா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை அப்படி ஒட்டி சமைச்சு சாப்பிட்டுருவோம். இதுவே நம்ம வீட்டுல ஒரு பெரிய நபர் வரார், ஒரு ஒரு முக்கியமான நபர் நம்ம வீட்டுக்கு வரார், அவருக்காக சமைக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோட சமைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சமையலை இன்னும் நம்ம தடபுடலாம் இன்னும் நல்லா பண்ணுவோம். சோ நம்முடைய கர்மத்தையே நாம் இன்னும் சிறப்பா பண்ணணும் அப்படின்னா நமக்காக அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு பகவானுடைய திருப்திக்காக அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது இன்னும் நாம் ரொம்ப சிறப்பா பண்ண முடியும். ஏன்னா அதனுடைய லாப நஷ்டத்தை அவன் பாத்துக்க போறான். நான் வெறும் கடமை தான் பண்ண போறோம். ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னா அந்த கம்பெனிலோடைய லாப நஷ்டத்தை ஓனர் பாத்துக்க போறார். நான் என்னுடைய கடமை தான் பண்ண போறேன். அது இல்லாம நான் எனக்காக பண்றேன் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அந்த அந்த கம்பெனி நான் தான் காப்பாத்த போறேன். என்னுடைய என்னுடைய அப்படின்னா நம்ம அந்த கம்பெனிலேயே மாட்டிப்போம், மறுபடியும் வேற எங்கேயும் போக முடியாது. அங்க திவால் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ அப்படி இல்லாம நாம் அவருக்காக பண்றோம் அப்படின்ற எண்ணத்தோட பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய கடமை இன்னும் பெட்டரா பண்ண முடியும். அதனால சொல்றாரு, உன்னுடைய பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்றாரு. ஏன்னா பலனை எதிர்பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நாம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் தான் அனுபவிப்பாளன் அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துரும் நமக்கு. நான் அனுபவிப்பாளன் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் தான் இந்த உடல் அப்படின்னு எண்ணத்தை கொடுத்துரும். ஸோ அந்த கஷ்டத்துல இருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுனால, அந்த பந்தத்துல இருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுனால நமக்கு ரெண்டாவது விஷயம் சொல்றாரு, மா பலேஷு கதாச்சன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, மா கர்ம பல ஹே துர்போர் அப்படின்னு சொல்றாரு. நீதான் செய்பவன் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்றாரு. ஒரு கடமையை பண்றோம், ஒரு செயலை பண்றோம், அந்த செயலை பண்ணிட்டு அந்த செயலை நாம் பண்ணல அப்படின்னு நினைக்கணும்னு சொல்றாரு. அது என்ன சார், நான் தான் ஒரு செயல்பாடை பண்றேன், அந்த செயல்பாடை பண்ணிட்டு நான் பண்ணல அப்படின்னு என்ன நினைக்கிறது அப்படின்னா, ஒரு செயல்பாடை பண்ணுவதற்கு நமக்கு 5 விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒவ்வொரு செயல்பாடை பண்ணும் அப்படின்னா நமக்கு 5 விஷயங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லுது. என்ன 5 விஷயம் அப்படின்னா, நமக்கு முதல்ல இந்த உடல் அப்படிங்கிற தேவை, அடுத்தது புலன்கள் அப்படிங்கிற தேவை, அதுக்கப்புறம் பிரகிருதி அப்படிங்கிற தேவை, அதுக்கப்புறம் பிராணன் அப்படின்னு சொல்ல ஆத்மா தேவை, கடைசியில் நம்மளுக்கு பரமாத்மா அப்படின்ற ஒரு தேவை. ஸோ இந்த 5 விஷயங்கள் சேர்ந்துதான் ஒரு கர்மத்தை பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன தேவை பண்றோம், எந்த ஒரு கடமையை செஞ்சுட்டு நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்ட்டு அந்த கடமையுடைய மொத்த கிரெடிட்டையும் நம்ம எடுத்துக்க முயற்சி பண்றோம். ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 5 பேர் சேர்ந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேரும் சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த பலனை 5 பேரும் தான் ஷேர் பண்ணிக்கணும். ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, இதை நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த 5 பேருடைய கிரெடிட்டையும் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா அது பெரிய குற்றத்துல போய் முடியும். அதே போல இந்த உலகத்துல நாம் எந்த ஒரு செயல்பாடை செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 5 பொருள் தேவைப்படுது. நீங்க பகவத்கீதையில படிச்சிருப்பீங்க, கிருஷ்ணர் 18ஆம் அத்தியாயத்துல இதை பத்தி பேசுவார். அப்ப நம்ம இந்த 5க்கும் கிரெடிட் கொடுக்கணுமே தவிர நீயே முழு கிரெடிட்டும் எடுத்துக்காத அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் ஈகோ, தவறான அடையாளம், அதாவது தவறான அகங்காரம் அப்படிங்கிறது பிறகு நான் செஞ்சேன் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு பகவான் தான் செஞ்சார், என்ன செய்விக்கிறார் அப்படின்ற எண்ணத்தோட செய்ய ஆரம்பிக்கிறோம். சோ இந்த 3 விதமான ஞானத்தை தான் கிருஷ்ணர் சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல. சரி, கடைசியில இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியம். மா கர்மபல ஹேதுர்போர் மாதே சங்கோஸ்து அகர்மணி அப்படின்னு சொல்றாரு. அகர்மணினா என்னது, கடமையை விட்டுடவும் கூடாதுன்னு சொல்றாரு. முதல்ல பலனை எதிர்பார்க்காத, அதுக்கு அடுத்தது சந்தோஷமாவும் எடுக்க அதை 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 அனுபவிக்கவும் கூடாது, அதற்கான பெயரையும் நீ வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கடமையை பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த 3 விஷயத்தை எதிர்பார்த்து தான் பண்ணுவோம். ஒண்ணு பலனை எதிர்பார்த்து பண்ணுவோம் இல்லையா, இல்லைன்னா இதை செஞ்சவன் நான் தான் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணுவோம். கிருஷ்ணன் சொல்றாரு, இது எல்லாத்தையும் விட்டுன்னு சொல்றாரு. நீ கடமையை மட்டும் பண்ணு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும் பண்ணு, ஆனா எதை எதிர்பார்க்காம கடமையை பண்ணு, செஞ்சவன் நீ அப்படின்னு பேரையும் வாங்கிக்காத அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், இதுக்கு பதிலா நான் கடமையை செய்யாம விட்டுலாமே, இதுக்கு பதிலா நான் ஏன் கடமையை செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம். அப்பதான் சொல்றாரு, நீ கடமையை விடவும் கூடாதுப்பா, உன்னுடைய கடமையை நீ இன்னும் பெஸ்டா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? ஏன்னா அவர் சொல்றாரு, இது உன்னுடைய கடமை கிடையாது, இது என்னுடைய வேலை, நீ உன்னுடைய வேலை விட்டுட்டு போயிடலாம். அதான் கிருஷ்ணர் அர்ஜுன்கிட்ட சொல்றாரு, நீ போற விட முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏன் போற விட முடியாது? ஏன்னா இது உன்னுடைய போர் கிடையாது, இது என்னுடைய போர். நீ நினைச்சிட்டு இருக்க என்னமோ நீதான் உன்னுடைய போர் பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, கிடையாது, இது என்னுடைய போர். அதனால நீ கடமையை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியாக
கிருஷ்ணர் இந்த 3 விதமான ஞானத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இதுதான் வந்து 3ஆம் அத்தியாயம். ஸோ 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம் அப்படின்னா, நாம் நம்முடைய கடமையை செய்யணும். நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை மட்டும் செய்யணும். நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை நல்லா செய்யணும். நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை நான் செய்யறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் பகவான் செய்விக்கிறான் அப்படின்ற எண்ணத்தோட செய்யணும். இது என்னுடைய கடமை இல்லை அப்படின்றது இல்லாம இது அவர் என்ன செய்ய வைக்கிறார் செய்யறேன் அப்படின்ற எண்ணத்தோட செய்யணும். இதனுடைய பலன் எனக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாம இதனுடைய பலன் அவனுக்கு அப்படின்ற எண்ணத்தோட செய்யணும். இந்த 3 விதமான ஞானத்தோட செய்யும் பொழுது அதற்கு பேரு அதுக்கு பேரு ஆஹ் கர்மயோகம் இல்ல புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த விஷயத்தை தான் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணன் நமக்கு 3ஆம் அத்தியாயத்துல சொல்லி கொடுத்தார். அசக்தியா அப்படின்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் சொல்லி கொடுக்குறாரு. அசக்தியா அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, லோகரக்ஷாயை அப்படின்னு சொல்லி சொல்றார். லோகரக்ஷாயை அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகரக்ஷா அப்படின்னா உலகத்தை காக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். உலகத்தை காப்பாத்துறதுன்னா என்னது அப்படின்னா, நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே ஸ்வல்பம் அப்பியச தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் அப்படின்னு கிருஷ்ணர் 2ஆம் அத்தியாயத்துல ஆரம்பத்திலே சொல்வார். இதை நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் போதும் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த விஷயம் என்ன தெரியுமா? நிஷ்காம கர்மயோகம் தான். நிஷ்காம கர்மயோகத்தை நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சாலும் அது உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க அதே நிஷ்காம கர்மயோகத்தை பத்தி தான் பேசுறாரு. இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா, பொதுவா மக்கள் நினைக்கிறது உண்டு, நான் மோட்சம் போனோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடணும், குடும்பத்தை விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பற்று இல்லாம தான் நம்முடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கடமை செய்யணும் அப்படின்னு நம்முடைய பக்தி செய்ய முடியும், அப்பதான் மோட்சம் போக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஒரு விதிமுறையை கொடுத்தோம் அப்படின்னா அந்த விதிமுறைய ஃபாலோ பண்ணவே முடியாது நிறைய பேரால. உலகத்துல பல பேர் என்ன பண்ணுவாங்க, இதனாலேயே கடமை விட்டுருவாங்க, பக்தி செய்யறதை விட்டுருவாங்க. ஐயோ நம்மளால இதெல்லாம் முடியாதுப்பா, நம்ம எங்க போய் குடும்பத்தை விட்டுறது, வியாபாரத்தை விட்டுறது, குழந்தை குட்டிகளை விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட்டுருவாங்க, பக்தியை விட்டுருவாங்க. அதுவே நாம் எல்லோருக்குமான ஒரு பாதையை பெற்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் உலகத்தை காக்கும் ஒரு பாதையா இருக்குமா. சதங்க சொல்றாரு, லோகரக்ஷாய் அப்படின்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு அழகான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு மகாக்கிரமஹா அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. மகாக்கிரமஹா அப்படின்னா உயர்ந்த பாதையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த பாதத்தை உடையவன், உயர்ந்த பாதையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சோ பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை அடைவதற்கு ஒரு பெரிய படிக்கட்டு கட்டி வச்சிருக்காராம். என்ன சொல்றது, இவெல்லாம் வந்து ஒரு பெரிய அசம்பிளிக்கு போறோம் இல்ல ஒரு பெரிய மீட்டிங்க்கு போறோம் அப்படின்னா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல என்ன பண்ணிருக்காரா பகவான், பெரிய வழி ஒரு பாத்தை வந்து உருவாக்கி இருக்காரா, சிவப்பு கம்பளம் போட்டு அதுல எல்லாரும் நடந்து போலாமா. எந்த மாதிரி மனிதனா இருந்தாலும் நீங்க அந்த அந்த பகவானை அடைவதற்கான பாதையில போக முடியுமா. அதனால அவருக்கு பேரு மகாக்கிரமஹா அப்படின்னு சொல்றார். அது போல பகவான் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மிகவும் எளிமையாக பகவானை அடைவதற்கான ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருக்குமே என்ன தெரியுமா ஆசை, எல்லாருக்கும் வேலை செய்யணும், தன்னுடைய கடமையை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும் இல்லையா, குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஆசை. எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் அவங்களோட இருந்து எல்லாரோடையும் இருந்து அவங்க என்ன பண்ணும், தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே அவங்க பகவானை அடையக்கூடிய வழிமுறை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் உலகத்தை காக்கக்கூடிய வழிமுறையா இருக்கும். அதனால இங்க இந்த 3ஆம் அத்தியாயத்திற்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. லோகரக்ஷாயை உலகத்தை காக்கும் பொருட்டு. உலகத்தை காக்கும் பொருட்டும் அப்படின்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லோருக்கும் உபயோகமாகக்கூடிய கர்மயோக நிஷ்காம கர்மயோகத்தை கிருஷ்ணர் பேசுறார் அப்படின்றதா இந்த 3ஆம் அத்தியாயத்துடைய விஷயமா சொல்றார். அசக்தியா லோகரக்ஷாயை குணே சாரோப்பிய கர்த்ததாம் சர்வேஸ்வரேவா நெஸ்யோக்தா திருத்தியே கர்ம காரியதா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அத்தியாயத்தினுடைய விஷயங்களை இதெல்லாம் பேசுறார். 3ஆம் அத்தியாயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள போனோம்னா நீங்க படிச்சிருப்பீங்க உள்ளார பகவத்கீதா 3rd சாப்டருக்குள்ள போனா நிறைய சப்ஜெக்ட் மேட்டர்லாம் இருக்கும். பட் பொதுவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 3ஆம் அத்தியாயத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, ஒருவன் கர்மயோகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், 3 விதமான புத்தியோடு கர்மயோகத்தை செய்ய வேண்டும். 3 விதமான புத்தி என்னது, என்னுடையது அல்ல அவனுடையது, நான் அல்ல அவன், எனக்காக அல்ல அவனுக்காக. இந்த 3 புத்தியோட செய்யறத நம்ம என்ன சொல்றோம், நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயம் தான் 3ஆம் அத்தியாயத்துல பேசப்பட்டிருக்கு. சரி, சொல்லிட்டியே, இதற்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்காப்பா அப்படின்னு அர்ஜுன் கேட்கிறான். இந்த மாதிரி நீ சொல்றியே, நீ வந்து
இந்த 3 தான் ஞானத்தோட கடமையை பண்ணணும்னு சொல்றியே, இதற்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் கிருஷ்ணன் சொல்றாரு, ஆஸ்திதா ஜனகாதயா லோக சங்கரமேவா அப்படி சம்பஷ்யன் கருத்துமர்ஹசின்னு சொல்றாரு. அவர் சொன்னாரு, வெறும் இந்த கர்மத்தினாலேயே ஒரு என்ன பண்ண முடியும், மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் ஞான மார்க்கத்துக்கு போய் தான் சன்னியாசம் எடுத்தா மோட்சம் அடையணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒருவன் வெறும் தன்னுடைய தன்னுடைய கடமையை சரியா செய்யறதுனாலேயே மோட்சம் அடைய முடியும். யாரை போல, ஜனக மகாராஜனை போலன்னு சொல்றாரு. ஜனக மகாராஜன் வந்து நமக்கு உதாரணம் சீதையனுடைய அவங்க அப்பா. அவர் வந்து பற்றில்லாத ஒரு ராஜா. ஆனா அந்த ராஜாவும் என்ன பண்ணாரு, மோட்சம் அடைஞ்சார். எப்படி? தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு அடைஞ்சார். ஞானத்தோடு தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு அடைஞ்சார். அந்த உதாரணத்தை சொல்றார் கிருஷ்ணர் 3ஆம் அத்தியாயத்துல. அதுக்கப்புறம் தன்னுடைய உதாரணத்தை சொல்றார். தான் எப்படி பற்று இல்லாம இந்த உலகத்துல கடமையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற உதாரணத்தையும் இந்த 3ஆம் அத்தியாயத்துல பேசுறார். இப்படியாக 3ஆம் அத்தியாயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. நான் இதோட நிறுத்திடுறேன். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் இப்ப. ஹரே கிருஷ்ணா பிரபு இருக்கீங்களா? பலபத்ர பிரபு. எஸ் ப்ரோ, இருக்கேன் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே, கேட்டுச்சா ஃபுல்லாவே பேசுனது? கேட்டது ப்ரோ. ஓகே, சரி கிளியரா ப்ரோ. நான் இருக்கு. உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஜென்மாஷ்டமிக்கு நம்ம ஒரு ஆன்லைன் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். ஓ, அது சரிங்க. உங்ககிட்ட பேசுறேன். நம்ம இன்னைக்கு பேசலாம் கொஞ்ச நேரம் ஷூர் ப்ரோ, கழிச்சு. கண்டிப்பா. ஓகே, யாருக்கா கொஸ்டின்ஸ் இருந்தா மட்டும் நீங்க அட்மிட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்க டிரைவிங்ல கூட அழகா அது இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே டவுட், இந்த யஜ்யம் பத்தி ஒரு உதாரணம் சொன்னீங்க இல்லையா? ஸோ யஜ்யம் வந்து இந்த முதலாளிக்கு ஆ பலன் கொடுக்குறேன் இல்லையா? So, அந்த முதலாளி வந்து சம்பாவனை கொடுக்கறதுனால அவருக்கு ஆ அந்த பலன் பெறுது. வேதர் பலன் வந்து சம்பாவனை வாங்கிட்டு அவங்க செய்யறதுனால அவனுக்கு அந்த பலனுக்கு அதிகாரம் இல்லை கூட வச்சுக்கலாமா? இல்ல இல்ல, சம்பாவனை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்துல பண்றதுனால அவருக்கு அந்த பலன் போய் சேரும். ஓ, முக்கியத்துக்கான பொருள் அவர் தானே எடுத்து கொடுக்குறார் நமக்கு. கரெக்ட் கரெக்ட். சம்பாவனை அப்படிங்கிறது ம். அவர் தான் பொருளை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. அவர் தான் உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அங்க எங்கேயும் பண்ண சொல்றாரு. இல்ல நீங்க அங்க போய் பண்ண மாட்டீங்களா? நீங்களா போய் ஒருத்தர் வீட்டுல போய் உட்காந்து எங்கேயும் பண்ண மாட்டீங்களா? அப்ப கரெக்ட். நீங்களா போய் ஒருத்தர் வீட்டுல போய் எங்கேயும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பலன் உங்களுக்கு வரும். ஓ. நீங்க நீங்க ஒரு பலனை எதிர்பார்க்காம, அவங்க கிட்ட சம்பாவனை எதிர்பார்க்காம, அவங்க நன்மைக்காக நீங்க போய் யஜ்யம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா. அதனுடைய பலன் உங்களுக்கு வந்துடும். பரவாயில்ல, யஜ்யம் பண்ணியிருக்கா நம்ம வீட்டுல அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க இருப்பாங்க. அந்த பலன் அவங்களுக்கும் போய் சேரும், உங்களுக்கும் போய் சேரும். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம கிளாஸ். கீர்த்தனை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் ஹரே கிருஷ்ணா மந்திரம் கீர்த்தனை பண்றோம். ஆ சோ அந்த கீர்த்தனை பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த பலன் வரும், நமக்கும் அந்த பலன் வரும். சோ அது வந்து நாம சங்கீர்த்தனம் அப்படின்ற யஜ்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பலன் கொடுக்கும். ஆனா நம்ம ஆ. பண்ணக்கூடிய ஹவிஸ்னால பண்ணக்கூடிய யஜ்யம் அப்படிங்கிறது பண்றவருக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும், மற்றவங்களுக்கு அது கடமையா மட்டும்தான் இருக்கும். ஓ, ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. அப்போ இப்ப என்ன கேள்வினா, இப்போ நாம பண்றோம்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, அது கிருஷ்ணர் பண்றாருன்னு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜபம் பண்றதுனாலே அந்த இது வருது. பட் ஆனா நம்ம எதிர்க்க ஃபேஸ் பண்ற அந்த ஆப்போனண்ட்டுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஆகுது. அவங்க என்ன பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ஆகுது. நான் நல்ல கண்ணோட்டத்துல செயல்பட்டோம். இதை எப்படி வந்து நான் மேற்கொள்றது? கொஸ்டினா சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சரியா இருந்து கிருஷ்ண உணர்வுல செயல்பட்டாலும் ஆப்போசிட் இருக்கவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓகே. இது வந்து பக்தர்களுக்கே உண்டான ஒரு பரம்பரையில வரக்கூடிய ஒரு சாபம் கூட சொல்லலாம். ஏன்னா பிரகலாதன் ஆரம்பிச்சு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்தது. யாருமே பக்தனை புரிஞ்சுக்க போறது கிடையாது. சோ பக்தனால யாரையும் புரிஞ்சுக்க முடியாது, யாராலையும் பக்தனையும் புரிஞ்சுக்க முடியாது. பக்தனுக்கு இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் பைத்தியம் மாதிரி தெரியுறாங்க, இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு பக்தர்கள் பைத்தியம் மாதிரி தெரியுறாங்க. அதனால அவங்க உலகம் அவங்க கிட்ட இருக்கும், நம்ம உலகம் நம்ம கிட்ட இருக்கும். நாம் அவங்களால பாதிப்படையக்கூடாது, நம்மால வேணா அவங்க பாதிப்படையலாம். நாம் செய்யக்கூடிய பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் அவங்களால பாதிப்படையவே கூடாது. அவங்க நம்மள வந்து எதிர்த்து பேசுறாங்க, இல்ல நம்மள கோபம் ஊட்டுறாங்க அப்படின்னா, நாம் அதனால பாதிப்படையாம நம்மளுடைய பக்தி நம்ம பண்ணிட்டு நம்ம அவங்க பக்கத்திலேயே போகாம நம்ம பாட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அவங்க நம்மளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கணும். அப்படிதான் பண்ண முடியுமே தவிர, நாம் இது எதுவுமே சேஞ்ச் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தினுடைய நீதி அப்படிதான் இருக்கும். பக்தன் ஆகிட்டோம் அப்படின்னாவே
அதுக்கு நிறைய அப்போசிஷன் வரதான் செய்யும். அது நிறைய பேருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது வந்து நம்ம 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 கேம்ப்ல இருந்து எதிரி கேம்ப்ல போய் சேர்ற மாதிரி. பக்தி அப்படிங்கிறது உண்மையில ஒரு போர் மாதிரிதான். இந்த மாயை எதிர்த்தாப்பு நடக்கூடிய போர் மாதிரிதான். அதனால கண்டிப்பா எதிர்ப்பெல்லாம் வரத்தான் செய்யும். அதை நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டாம். அந்த எதிர்ப்பு நமக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கணும். அந்த எதிர்ப்பை வச்சு நம்ம என்ன பண்ண, நம்முடைய பொறுமையை கத்துக்கலாம், நம்முடைய சகிப்புத்தன்மையை கத்துக்கலாம், நம்முடைய பணிவை கத்துக்கலாம், நம்முடைய கருணை அப்படிங்கிற குணத்தை கத்துக்கலாம். இந்த குணங்கள்லாம் கற்றுக்கொள்வதற்கு அந்த எதிர்ப்பு இதெல்லாம் நம்மளுக்கு உதவிகரமா இருக்கும். பிரகலாதன் வந்து அவங்க அப்பா விஷயத்த வந்து பொறுத்துக்கல அப்படின்னா நாம இன்னைக்கு பிரகலாதனை பத்தி படிக்க போறதே இல்லையா, இல்லையா? அதனால மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. நாம் அதை சகிச்சுக்கிட்டு நம்முடைய பக்தியை நம்ம விட்டுறாம அவங்களுக்கு நம்ம உதவி பண்ண முயற்சி பண்ணலாம். இல்ல அந்த இடத்துல தான் அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்ல வரேன். அதுக்கு நம்ம என்ன இப்போ பண்ணோம் அந்த அப்படின்னா, நம்ம என்னைக்குமே வந்து ஒரு கைடன்ஸ்ல இருக்கணும். நமக்கு பிரச்சனை வருது, இல்ல கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், உடனே நமக்கு யார் இமீடியட்டா நம்மளுக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த குருவோடைய கான்டாக்ட் வரலாம், அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்கஷனால எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கணும், ஓகே பிரபு. டிவோட்டி ஃப்ரெண்ட் இருக்கணும். அந்த டிவோட்டி ஓகே ஃப்ரெண்டோட நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஓகே கஷ்டம் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்க டிவோஷனை இன்னும் கண்டினியூ பண்ண முடியும் ஸ்ட்ராங்கா. ஓகே ஓகே பிரபு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டார்ல பிரபு, அப்ப அது வந்து அவங்களுக்கு பலன் போய் சேரும், நமக்கு வந்து அது கடமையா மாறிடும்னு சொன்னீங்கல்ல பிரபு. ஆ ஃபர்ஸ்ட் ஒரு பிரபு கேட்டப்ப ஆ அப்ப கடமையா இருந்தாலும் அதுக்கு பலன் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஜனக மகாராஜா சொன்னீங்கல்ல பிரபு, ம் கடமையை செஞ்சே அவரு பகவான்கிட்ட போனாரு அப்படின்னு. ம் அப்ப நம்ம அந்த கடமையை செய்யறதுனாலயும் நமக்கு அந்த பலன் இருக்கும்ல பிரபு. நமக்கு இம்மிடியட்டா பலன் கிடைக்கணும்னு நினைச்சு நம்ம ஒருத்தர் யக்கியம் பண்ணல, ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், பலன் பூரா அவங்களுக்கு கிடைச்சிருது, நமக்கு அது வந்து கடமையா மாறிடுது. ஆனா கடமையா மாறினாலும் நம்ம அதை முழு மனசோட திருப்தியோட செய்யும் போது ஜனக மகாராஜா சொன்னீங்கல்ல பிரபு, அவர் கடமையை செஞ்சே வந்து அப்படி போனீங்கன்னு சொல்லி, அதுவும் நம்ம அப்படி பொறுமையா சகிப்புத்தன்மையோட அப்படி எடுத்துக்கலாமா பிரபு? ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சொல்லுங்க பிரபு, கேக்குது பிரபு. ஓகே, நீங்க பேச எனக்கு கேட்கவே இல்லை, பாதிதான் கேட்டது. பட் எனிவே, நாம் நம்முடைய கடமையை செய்யறது, நமக்கு பகவான் அதை கொடுத்திருக்கார், அதை செய்யறோம், அவ்வளவுதான். நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறோம், ஏன்? அதை பகவானுடைய சேவலை, அவங்க அந்த குடும்பத்தை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுக்கு அப்படின்ற எண்ணத்தோட செய்ய ஆரம்பிக்கிறோம். நாம யாரும் போய் யக்கியம் எல்லாம் பண்ண போறது கிடையாது. இப்ப நீங்க ஏதாவது போய் வீட்டுல யக்கியம் பண்ண போறீங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா நீங்க போய் கீர்த்தனை பண்ணலாம். ஸோ கீர்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பலன் வரும், கீர்த்தனம் உங்களை கூப்பிட்டாங்கல்ல அவங்களுக்கும் பலன் வரும். நம்ம அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். யக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, அது கர்மகாண்டிகளுக்கு. அதை நம்ம அந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்க வேண்டாம். சரிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். குருஜி, இப்ப சொன்னீங்கல்ல கிருஷ்ணர் வந்து பற்று இல்லாம வாழ்ந்தாருன்னு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புரியல, யாரை பத்தி கேக்குறீங்க? கிருஷ்ணர். கிருஷ்ணரா? கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்றாரு, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிசுலோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேக்குறானா, கிருஷ்ணா என்ன ஜனக மகாராஜனை பத்தி சொல்லிட்டு இருக்கே, ஜனக மகாராஜன் எங்கேயோ இருக்கான். அவனுடைய உதாரணத்தை சொல்ற, இப்ப யாராவது அப்படி பற்று இல்லாம வேலை செய்யறவங்க இருக்காங்களாப்பா? எனக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள் கூட அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, ஏன்பா என்ன பார்த்தா உனக்கு எக்ஸாம்பிளா தெரியலையா? உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கேடா. நான் என்ன பண்றேன், இந்த உலகத்துல எனக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது, செஞ்சா எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஆனால் என்ன பண்றேன், என்னுடைய கடமையை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற. வர்த்த ஏவச்ச கர்மணி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்னுடைய கடமை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணருக்கான கடமை என்னது? நமக்கு வேதாந்த சூத்திரம் முதலே சொல்லி கொடுக்குது. பகவான் அப்படின்னாவே அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு சொல்லிட்டு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சார், அந்த பகவானை என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ஜன்மாதியஸ்யதா அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்குது. பகவான் அப்படின்னாவே அவருடைய ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றி யாரால் அனைத்தும் காக்கப்பட்டு யாரிடம் அனைத்தும் லயமாகிறதோ அவன் தான் பகவான் சொல்லி சொல்றார். அப்ப பகவான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைக்கிறார், பராமரிக்கிறார்,
அழிக்கிறார். இந்த இவ்வளவு பெரிய கடமைய அவர் பற்று இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. பற்றுதலோட பண்றதுல என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு பலன் எதிர்பார்க்கறது. என்ன பலன்? இந்த உலகத்தையும் பகவான் படைக்கிறார் நம்மளுக்கு எப்படியாவது நம்மள இந்த உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களை மோட்சத்தை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு தான். ஆனா அவர் அதெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சார் அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷம் டென்ஷன் ஆயிட்டே இருப்பார். ஏன்டா நான் உனக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கேன், சொல்ற பேச்சு கேட்கறியாடா, நான் தண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், சொல்ற பேச்சு கேட்கறியா, உனக்கு நான் தாண்டா உணவு கொடுத்துருக்கேன், சொல்ற பேச்சு கேட்கறேன், அடிச்சுட்டே இருப்பார் இல்லையா? அதெல்லாம் அவர் பண்றது கிடையாது. அது பண்ண ஆரம்பிச்சான்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார், அவருடைய அமைதி போயிடும் அவருக்கு. அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு, நான் என்னுடைய கடமையை மட்டும் பண்ணிடுறேன்ப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்க வர்றதும் வராதும் உங்க இஷ்டம். வர மாதிரி இருந்தீங்களா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வர வேணான்னு நீங்க வேற ஏதாவது நினைக்கிறீங்களா அதுக்கும் ஹெல்ப் பண்றேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்கார். சோ பற்றின்மை அப்படிங்கிற நமக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்கும். நம்மளுக்கு இது 12ஆம் அத்தியாயத்துல சொல்லுவார், ஒருவன் பற்றின்மையோட வேலை செய்யும் போது அவனுக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த 12ஆம் அத்தியாயத்துல சொல்லுவார். அப்படி கிருஷ்ணர் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு, உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கார், ஆனா பற்றிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன உதாரணம். கிருஷ்ண லீலையில பார்த்தா நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். கிருஷ்ணர் எப்படி பற்றில்லாம தன்னுடைய கடமையை செஞ்சார் அப்படிங்கிறது நிறைய உதாரணங்கள் இருக்கு. நன்றி குருஜி, நல்லா சொன்னீங்க. அதே மாதிரிதான் குடும்பத்திலயும் நாம பற்று இல்லாம இருக்கணும்ன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி குருஜி. ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, அவ்வளவுதான் கொஸ்டின். அப்படின்னா ப்ரோக்ராம் ஏதோ நிறுத்திடலாம். மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை பார்க்கலாம். திங்கக்கிழமை தானே? திங்கக்கிழமை கரெக்ட். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்